இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் நான் முன்னாலே சொன்ன 35 நாடுகள் பெரும்பாலும் 60களுக்கு பிறகு விடுதலை பெற்றன. எனவே முதலிலே விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய பிரதம மந்திரி நேரு அவர்கள் இருக்கிறார்கள். பண்டித நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தமிழ்நாட்டில் தொண்டியில இருந்து புதுச்சேரி வரை, சென்னை வரை 11 துறைமுகங்களிலே இருந்து தமிழர்கள் தென்னாப்பிரிக்கா உட்பட இந்த 35 நாடுகளோடும் உறவு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நானே சிறுவனாக இருந்தபோது என்னுடைய ஊரிலே, கிராமப்புறத்திலே, தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற சேர்ந்தமரம் என்கிற ஒரு ஊரிலே பள்ளியிலே படித்தேன். அப்படி பள்ளியிலே படித்த போது பக்கத்திலே இருந்தவர்கள் பல பேர் சிங்கப்பூரிலே வாழ்ந்தார்கள், மலேசியாவிலே வாழ்ந்தார்கள், பர்மாவிலே வாழ்ந்தார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் சிறுவனான என்னை கூப்பிட்டு கடிதம் எழுத சொல்லுவார்கள். அப்படி கடிதம் எழுதியிருக்கிறேன். தமிழ்ல தான் எழுதியிருக்கிறேன், தமிழ்ல தான் முகவரி எழுதியிருக்கிறேன். பர்மாவுக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் தமிழிலே முகவரி எழுதி கடிதங்கள் போயிருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்ல கடிதம் எழுத போகும் ஐயா. செந்தமிழ் சீமான் அவர்களை உங்களை கேட்கிறேன், அன்னைக்கு பர்மாவுக்கு தமிழ்ல எழுதி, மலேசியாவுக்கு தமிழ்ல எழுதி, அது பள்ளி தொடக்க பள்ளியில படிக்கிற மாணவன் நான். அப்போ எழுதி எல்லா நாடுகளுக்கும் தமிழிலேயே கடித போக்குவரத்து நடந்திருக்கிறது. அப்படி 11 துறைமுகங்களிலே இருந்து 35 நாடுகளோடு தமிழர்கள் உறவு வைத்திருந்தார்கள். நேரு பண்டிதர் வந்தார். இந்த 11 துறைமுகங்களையும் மூடிட்டார். கப்பல் போக்குவரத்து கூடாது. வெளிநாடுகளோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பம்பாய் துறைமுகத்தில் இருந்து போங்க, கான்லா துறைமுகத்தில் இருந்து போங்க அப்படின்னு தமிழ்நாட்டு தொடர்பை அறுத்து விட்டார்கள். அதனுடைய விளைவாக அந்த மேற்கு கடற்கரை துறைமுகங்களிலே இருந்து யார் யார் அந்த வெளிநாடுகளுக்கு போனார்கள்? பீகாரிகள் போனார்கள், மார்வாடிகள் போனார்கள், ராஜஸ்தானிகள் போனார்கள், குஜராத்திகள் போனார்கள். இதனுடைய விளைவு இந்த 35 நாடுகளும் விடுதலை வருகிற போது தமிழன் முதலமைச்சராக, தமிழன் பிரதம மந்திரியாக, தமிழன் ஜனாதிபதியாக வரவேண்டிய அந்த நாடுகளிலே இந்திக்காரர்கள் வந்து விட்டார்கள். குறிப்பாக பீகாரிகள் வந்து விட்டார்கள். குயானாவுக்கு பீகாரி அதிபர், மொரீசியஸுக்கு பீகாரி ஜனாதிபதி. என்னடா தமிழன் உழைத்து உருவாக்கிய நாடுகளில் இந்த பீகாரிகளும் குஜராத்திகளும் மார்வாடிகளும் போய் இன்றைக்கு அதனுடைய ஆளுநர்களாக வந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்க RN ரவி ஆளுநரா வந்திருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. யார் அவர்? அவர் உளவுத்துறை அதிகாரி. உளவுத்துறை அதிகாரியா? அவர் ஒரு பீகாரி. பீகாரி தான் தமிழன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் தமிழன் ஆட்சிக்கு வர முடியாதபடி ஆக்கியவர்கள் பீகாரிகள். நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் என்ன காரணம்? அவருக்கு எங்களுக்கு என்ன வைப்பு தகராறா, வாய்க்கால் தகராறா, அல்லது அவர் எங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாரா? ஒன்றை சொல்லணும், நீங்க பெரியாரை பெண்ணியல்வாதிகள், புரட்சிக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா உன்னுடைய பெண்ணடிமைத்தனத்தினுடைய முதல் தலைவன் பெரியார் ராமசாமி. அதற்கு சான்று என்னவென்றால் அவருடைய வரலாறு சாமி சிதம்பரனார் என்கிற ஒரு சுயமரியாதை எழுத்தாளர் எழுதியிருக்கார். நான் எழுதல, அண்ணன் சீமா எழுதல. யார் எழுதியிருக்கிறார்? அது பெரியார் இயக்கத்தில் இருந்து சாமி சிதம்பரனார் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பெரியாருடைய மனைவி யாரு சொல்லுங்க பாப்போம், பேர் என்ன? நாகம்மையார். இந்த நாகம்மையார் மேல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஐயா, அவர் போராட்டத்திலே தான் வந்துட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா மேல பெரியாருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. உடனே
இந்த போக்கிரி பயல்கள் இருக்காங்க பாருங்க, அவர் ரவுடி கூட்டத்தோட தான் அலைவாராம் ஈரோட்டுல. அப்படி சில ரவுடிகளை அழைத்து காசு கொடுத்து, டேய் என் பொண்டாட்டி சிவன் கோயிலுக்கு போறான், ஈரோட்டுல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போறான், அப்படி போயிட்டு வர்ற போது சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வர்ற போது நீங்க பள்ளி அறைக்கு அடைங்கடா. பொண்டாட்டிய தாலி கட்டிய பெண்டாட்டிய அடியாட்களை வைத்து அவளை பள்ளி அறைக்கு அடையுங்கள் என்று அவர் பெரியார் சொன்னார் என்று நான் எழுதல, சாமி சிதம்பரனார் எழுதியிருக்கிறார். பெரியாருடைய விசுவாசி அவர் எழுதியிருக்கிறார். இவரை போய் பெண்ணியல்வாதிங்கிறாங்க. என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நாங்கள் ஏன் பெரியாரை எதிர்க்கிறோம் என்றால், இந்த திராவிட நாடு கொள்கை வரவில்லை என்றால், பாகிஸ்தானுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு விடுதலை பெற்றிருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு முதல்லயே பாகிஸ்தானுக்கு விடுதலை வந்திருது இல்லையா? அதை போல பாகிஸ்தானுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு விடுதலை பெற்றிருக்கும். அதை தடுத்தது யார்? அதனாலதான் திட்டமிட்டு தமிழ்நாடு என்கிற பெயரே வரக்கூடாது என்று திராவிட நாடு, திராவிடர்கள். நான் இன்னைக்கு கேட்கிறேன், எங்க கலைஞருடைய தவ புதல்வன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல், அது என்னடா மாடல்? அது என்ன மாடல்? திராவிட மாடல் என்றால் மனுஸ்மிருதி சொல்லுகிறது, குமாரில பட்டர் நூல் என்ன சொல்லுகிறது? பஞ்ச திராவிடம். அந்த பஞ்ச திராவிடம் எதெல்லாம்? அந்த திராவிட மாடல் என்றா குஜராத்திக்காரர் நரேந்திர மோடியும் திராவிடம் தாண்டா. பஞ்ச திராவிடத்துல கூர்ஜரம் இருக்கிறது, மராட்டி மகாராஷ்டிரம் இருக்கிறது, கர்நாடகம் இருக்கிறது, ஆந்திரம் இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறது. அந்த பஞ்ச திராவிடத்தை தான் மனுஸ்மிருதி சொல்லுது. அந்த பஞ்ச திராவிடத்தை தான் குமாரில பட்டர் எழுதுகிறார். அதை தழுவிதான் கால்வல் அவர்கள் தன்னுடைய நூலுக்கு திராவிட மொழிகளுடைய தாய் என்று தமிழை உயர்த்துகிறார். ஆகவே எல்லா வகையிலும் பெரியார் ராமசாமி அவர்கள் தமிழனுக்கு என்னென்ன தீங்கு செய்யலாம்